ஹாய்! இந்த குழந்தைங்கள நம்பி நம்ம எதுவுமே எதார்த்தமா கூட சொல்லக்கூடாதுங்க. என்ன நடந்ததுன்னா, நேத்து என் பெரிய பொண்ணுக்கும், எங்க குட்டி லட்டு குட்டிக்கும் வந்து பயங்கர சண்டைங்க. ஒண்ணு மாத்தி ஒண்ணு மாறி மாறி கத்திக்கிறாங்க. "ஏன்டா இப்படி கத்துறீங்க? என்னால சத்தியமா முடியலடா. தலை வலிக்குதுடா" அப்படின்னு சொல்லிட்டு தாங்க போய் உட்காந்தேன். என்ன நெனச்சான்னு தெரியல. என் பொண்ணு இத யூஸ் பண்ணி அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி, "அப்பா ஆமாக்கு உடம்பு முடியலையாம்மா, ரொம்ப ஃபீவரா இருக்காம்மா, எந்திரிக்க முடியலையாம்மா, அதனால வரும்போது எல்லாருக்கும் புரோட்டா வாங்கிட்டு வந்துருங்கன்னு" சொல்லிட்டாங்க. ஏன்டா ஒரு புரோட்டாக்காக அம்மாவ பேஷண்டாடா நீ ஆக்குவ? வரும்போதே என் ஹஸ்பண்ட் பார்சலோடயே வந்தாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த பொண்ணு பண்ண வேலை என்னன்னு. நான் வேற பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டு குருமா வேற செஞ்சு வச்சுட்டேங்க. சரி என்ன பண்றது, காலையில இந்த பூரி தான் சுட்டு தருவேன்னு சொல்லி ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டு வாங்கிட்டு வந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க. ஆனா ஒரு புரோட்டாவுக்கே என்னை வந்து பேஷண்ட் ஆக்கிட்டாங்கன்னா, இந்த பிரியாணி வேணும் வேற ஏதாவது வேணும்னா என்னங்க என்ன ஆக்குவாங்க? இந்த குழந்தைங்களை நம்பி சத்தியமா எதுவுமே சொல்லக்கூடாதுங்க. ஆனா என் ஹஸ்பண்ட் ஹைலைட்டுங்க, நல்ல பேப்பர் தூக்கலான்னு ஒரு எக் ரைஸ் சூப்பரா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி கடைசியில எனக்கு நல்ல ஒரு டேஸ்டான எக் ரைஸ் கிடைச்சதுங்க.